நீங்க கேமியோ பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட். அது வந்து இந்த தமிழ் சினிமால ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வந்து சசிகுமார் சார் எப்படி கேமியோ சேர்த்தா 140 ஆயிரும். கேமியோலாம் சேர்க்காம தான் 40. இல்லப்பா இது ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு எனக்கு அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாரு. அப்பதான் எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஆக்சுவலா நடக்குதா நம்ம இந்தியால அப்படின்னு யோசிச்சேன். 2022-23 இந்த ஸ்கிரீன் பிளே லாக் பண்ணி இந்தியால அது வரைக்கும் நடந்த சம்பவங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கதையாகும். சோ அப்படிதான் இந்த கதை ஃபார்ம் ஆச்சு. அப்போ ஒரு தமிழ் துரந்தர் அப்படி வச்சுக்கலாமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுவா சொல்லல. ஆரியா 40 நல்ல ஒரு பிரீசி லவ். ரொம்ப நாள் சண்டை போட்டுட்டே இருக்கேன். எந்த படத்துலயும் ஹீரோயினே ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சரி, வணக்கம் 3 பேருக்கும் வணக்கம். சோ ஹாப்பி உங்க 3 பேரையும் மிஸ்டர் எக்ஸ்க்காக மீட் பண்றதுல. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இது ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிறது வந்து டீசர் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இந்த த்ரில்லர் படம் எடுக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல்ன்றது எல்லாருமே சொல்றதுதான். கதையை நான் முன்னாடியே சொல்ல முடியாது, ட்ரெய்லர்லயும் சொல்ல முடியாது, இன்டர்வியூஸ்லயும் சொல்ல முடியாதுன்னு வாங்க. ஆனா நீங்க 3 பேரும் அதை கொஞ்சம் ரிவீல் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். சொல்லுங்க தானே சார்? ட்ரை பண்றோம். எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க 3 பேரும்? குட், வெரி குட், சூப்பர். ஸோ 2023க்கு அப்புறம் உங்க 2 பேரோட தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது இந்த இதுல. பட் இதுக்கு இடையில நீங்க 2 பேருமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டீங்க, வெப் சீரிஸ். உனக்கு லாஸ்ட் சீரிஸ் 2023 என்ன சொல்ற? ஐயோ 2 பேரும் சேர்த்து 7 கரெக்டா இருக்கு. அந்த 7 பீரியட் இப்ப முடிஞ்சு இப்பதான் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு கோயின்சிடன்ஸ் இருந்துச்சு 2 பேரோட ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது. ஸோ நீங்க பேரலா ஷூட் பண்றதுமே அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ரிலீஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு காதர் பாஷாக்கு அப்புறம் இந்த படம் தான், உங்களுக்கு 1947க்கு அப்புறம் இந்த படம் தான்ன்றது வந்து ஒரு சின்ன ட்ரிவியா. ஸோ மனு சார் வந்து எப்போ மிஸ்டர் எக்ஸ்ன்ற கதையை உங்க 2 பேர்கிட்டயும் சொன்னாரு. கதை கேட்கும்போது, ஏன்னா ஸ்பை த்ரில்லர்லாம் நிறைய இந்த ஜானம் நிறைய இங்கிலீஷ் படங்கள், தமிழ்லேயே சில படங்கள்லாம் வந்திருக்கு. இதே பேண்ட்ல பிரின்ஸ்லயே இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பை த்ரில்லர் பண்ணியிருந்தாங்க கார்த்தி சாரை வச்சு. ஸோ ஸ்பை த்ரில்லர் அப்படின்னு சொன்னோடனே உங்க 2 பேருக்கு என்ன தோணுச்சு அப்படின்றது ஆரம்பிக்கலாம். அப்புறம் டேரக்டா வரேன். ஆக்சுவலா இந்த கதையை சொன்னோன்னே எனக்கு வந்து என்னன்னா, இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமா? ஓகே, இதெல்லாம் உண்மையிலேயே இருக்கா? ஏன்னா இது வந்து ரா ஏஜென்ட்னு சொல்லும்போது இட்ஸ் எ வெரி அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. அவங்க வந்து எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் அவங்களோட ஐடென்டிட்டி அவர் ரிவீல் இப்போ போலீஸ் கேரக்டர்னா, போலீஸ்னா அந்த நியூஸ் பேப்பர் அது இதெல்லாம் வந்து இந்த போலீஸ் பண்ணாரு, அது பண்ணாரு, இந்த ரவுடியை பிடிச்சாரு, இல்லை இவ்வளோ என்கவுண்டர் போட்டாரு, அந்த மாதிரி ஒரு போலீஸ்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இது வந்து அதோட பெரிய நாட்டை காப்பாற்றுற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் யாருக்குமே தெரியாது, அவங்க அந்த ஃபோர்ஸ்ல இருக்கும்போதோ அந்த விஷயங்கள் தெரியாது. ஸோ பப்ளிக் நாலேஜ்னு பார்க்கும்போது நம்ம இங்கிலீஷ் படம் தான் பார்ப்போம். ஸோ அங்க இருக்கிற யூஎஸ் ஸ்பை ராஜன் நம்ம நம்பிடுவோம். அவங்கெல்லாம் வச்சிருப்பாங்கடா, நம்ம இந்தியால எங்க இருக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் எப்பவுமே இருக்கு. பட் அது மாதிரி அந்த ரேஞ்சுக்கான நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சாக்ரிஃபைசஸ் நம்ம கண்ட்ரிஸ்க்காக பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மேலோட்டமா தான் தெரிஞ்சிருந்தது இதுக்கு முன்னாடி. ஸோ அதுல பெருசா டீட்டெயில்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இவரோட படம் எஃப்ஐஆர் பார்த்துருக்கேன். ஸோ அது பார்க்கும்போதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தப்பா, இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கா, பரவாயில்லையே இந்தியாவில் இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ இந்த சொன்னோன்னு இன்னும் பயங்கரமாக இருந்தது. அந்த நியூக்ளியர் ரியல் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ நிறைய ட்ரூ ஈவெண்ட்ஸ் இதில் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் உண்மையில இருந்திருக்கா, இல்லை எப்படி இதெல்லாம் உண்மையாக? அப்போ வந்து ஹி ஷோட் த ஃபேக்ட்ஸ். இந்த மாதிரி வந்த ஆர்டிகல்ஸும், இந்தியா அக்செப்ட் பண்ண ஆர்டிகல்ஸும், நம்ம பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரசிடென்ட் அவங்க ரிவீல் பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையிலே கிரேட். பட் யாருக்குமே தெரியல அந்த ஒரு விஷயம் இருந்தது. ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சரி, அந்த கேரக்டர் ஸோ அது வந்து கரெக்டான ஒரு என்டர்டெய்னிங்காக அதில் ஒரு சின்ன ஒரு ஃபிக்ஷன் ஆட் பண்ணி, அதில் ஒரு இமோஷன் ஆட் பண்ணி, ஒரு ஃபாதர் சன்னு, அவங்க மதர், அந்த மாதிரி ஒரு இமோஷன்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பர்பாக பண்ணியிருக்காரு. ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்.
பட் த கோர் ஐடியா இஸ் வெரி என்ன சொல்ற ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காரு. ஓகே அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோஸ் மிஷன் இம்பாசிபிள்னு அவர் என்ன பண்ணாலும் நம்ம ஒத்துப்போம்ல, இப்படியாவது அவர் அதை காப்பாத்திடுவார், நாட்டை காப்பாத்திடுவார். ஸோ அந்த மாதிரி ரோல நீங்க ப்ளே பண்றீங்க. ஆமா, நாங்க ப்ளே பண்றோம். ஓகே சார், எனக்கு வந்து இது டெஃபினட்டா புதுசா இருந்துச்சு. பிரதர் சொன்ன மாதிரி கொஞ்சம் அன்பிலீவபிளா இருந்துச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும்போது. பரவாயில்லையே, சூப்பரா எழுதியிருக்காப்ல, செம்ம இமேஜினேஷன் பாராட்டினேன். இல்லப்பா இது ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு எனக்கு அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாரு. அப்பதான் எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் ஆக்சுவலா நடக்குதா நம்ம இந்தியாவில் அப்படின்னு யோசிச்சேன். பட் இட் ஆக்சுவலி ஹஸ் ஹேப்பன்ட். நிறைய விஷயம் வந்து இன்ஸ்பயர்ட் பை தோஸ் ட்ரூ இவெண்ட்ஸ் வந்து அவர் எடுத்து இங்க மாதிரி சினிமேட்டிக்கா பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ் பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்காப்ல. அண்ட் டெஃபினெட்லி எல்லா கேரக்டருக்கும் ஒரு சின்ன ஒரு ஆர்க் இருக்கு. அந்த ஆர்க்கெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மேனேஜ் பண்ணியிருக்காப்ல. எனக்கு பர்சனலாக ஒரு ஆர்க் இருக்கு, ஆர்ய பிரதருக்கு ஒரு ஆர்க் இருக்கு, அண்ட் ஆல் தி அதர் காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எல்லாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்க் அண்ட் பியூட்டிஃபுல்லாக வந்து அப்படி ஃபினிஷ் ஆகுது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எனக்கு ஆக்ஷன் யார் வேணாலும் எப்படி வேணாலும் எடுக்கலாம், பட் அதுக்குள்ள ஒரு சோல் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை, சும்மா ஒரு கிமிக்கா இருக்கும். இதுல வந்து நல்லா இன்டிகிரேட் பண்ணி இந்த ஸ்டோரி கூடயே டிராவல் ஆகிற ஒரு ஆர்க் வச்சிருக்காப்ல மனு. ஸோ ஐ திங்க் that was what pulled me into this. சூப்பர் சார். ஏன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க எடுத்து வரும்போதே நிறைய ஆர்டிகல்ஸ் நிறைய டேட்டாஸோட வந்திருக்கீங்கன்றாங்க. பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்பட்டிருக்கும்ல சார் உங்களுக்கு இது எழுதுறதுக்கு? இது ரியல் இன்சிடென்ட் இருந்து எடுத்தாலும் அதை ஃபிக்ஷனா எப்படி கன்விக்ஷனோட நம்ம சொல்ல முடியும், ப்ராக்டிக்கலா எது நடக்கும் நடக்காது அப்படின்ற விஷயங்கள ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்திருக்கும்ல உங்களுக்கு, அது எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு சார்? ஆக்சுவலா இது வந்து ஒரிஜினலா இந்த கதை எழுதுனது வந்து எஃப்ஐஆர் டைம்லயே எழுதிட்டேன் இதோட த்ரெட். ஏன்னா இது வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு இன்சிடென்ட் காமிச்சிருக்கும். உண்மையிலேயே இந்தியால 1960s நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ அந்த நியூஸ் பீஸ், அந்த ஆர்டிகிள் படிச்சதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகிதான், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே, இது வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மூவியோட பிளாட் மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அதுல இருந்து தான் இந்த கதையை ஃபர்ஸ்ட் எழுதினேன். அது ரோட்டட் பேக் இன் கோவிட் டைம்ல 2020 எழுதினேன். ஸோ அது ஆனா கம்ப்ளீட்லி வேற ஸ்பேஸ்ல கம்ப்ளீட்டா அந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி தான் அதை எழுதிருந்தேன். அதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் ரீடிங். இந்த கோவிட் டைம்ல இங்க நிறைய நேரம் வீட்டுல சும்மா இருக்கும்போது டைம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்ல, அப்போ வந்து இந்த மாதிரி நோண்டி எடுக்கும்போது there were lot of other separate incidents. அதாவது ஓவர் பீரியட் ஆஃப் டைம், அதாவது 1960sல இருந்து இந்த 1990s தாண்டி 2022 வரைக்குமே இந்தியால பல்வேறு நேரங்கள்ல இந்த மாதிரி எஸ்பியனாஜ், அதாவது ஸ்பை ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருந்தது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு படமாக்குனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுதான் அந்த நரேட்டிவ் அப்படியே பில்ட் ஆச்சு. இப்போ உதாரணமா சொல்லணும்னா, இப்போ துரந்தர் வந்தது இல்லைங்களா? கரெக்ட். துரந்தர் பார்ட் 2ல பாத்தீங்கன்னா there are different episodes. இப்போ unknown men அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்கு. அதே மாதிரி அந்த பொலிட்டிஷியனோட ஒரு ஆங்கிள் இருக்கு. அது எல்லாமே பார்த்தா ஆக்சுவலா இந்தியால பல்வேறு நேரங்கள்ல உண்மையிலே நடந்த டிமானிட்டைசேஷன் நடந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே கோர்வையா சேர்த்து ஒரு கதையா, ஒரு ஸ்கிரீன் பிளே ஆக்கியிருக்காங்க. மோரல்லஸ் இதுதான் நாங்களும் பண்ணியிருக்கோம். 2022-23 இந்த ஸ்கிரீன் பிளே லாக் பண்ணி இந்தியால அது வரைக்கும் நடந்த சம்பவங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கதையாக்கும். சோ அப்படிதான் இந்த கதை ஃபார்ம் ஆச்சு. அப்போ ஒரு தமிழ் துரந்தர் அப்படி வச்சுக்கலாமா? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுவா சொல்லல, ஏன்னா துரந்தரோட மேக்கிங் வந்து பயங்கரமா அதுதான், அது பேட்டர்ன் இஸ் தி சேம். ஓகே, சோ ரியல் ஈவென்ட்ஸ், இந்தியால நடந்த உண்மை சம்பவங்களை எடுத்து அப்படியே அடாப்ட் பண்ணி ஸ்கிரீன் பிளே ஆக்கியிருக்கோம். ஆனா அது அப்படியே உண்மையா அப்படின்னு கேட்டா இல்ல, சினிமாட்டிக் லிபர்ட்டி இருக்கு. பட் ஏன்னா உண்மை சம்பவங்களை தாங்க பிகெஸ்ட் சினிமா இருக்கு. The biggest cinema exists in real events. Super. So அதுதான் மிஸ்டர் எக்ஸ். So இப்போ ரெண்டு பேரும் இருக்கீங்க. இப்போ இதுல மிஸ்டர் எக்ஸ்ன்றது டைட்டில் வச்சிருக்காங்க. ஆனா கதையில உங்களுக்கு வேற ஒரு பேர் இருக்கும்ல, அல்ல பேரே சொல்லாம ஏதாவது அப்படி இருக்கு? அவனோட பேர் எனக்கு வச்சுட்டாங்க, அவனுக்கு வேற. உங்க பேர் கௌதம். கௌதம். உங்க பேர் என்ன? அமரன். அமரனா? இல்ல எல்லாருக்குமே கனெக்ட் இருக்கு. ஓகே, சோ கௌதம் அமரன்.
ஓகே. சோ அந்த மிஸ்டர் எக்ஸ்ன்ற டினோட் பண்றதுன்றது ஸ்பை அப்படின்றனால மிஸ்டர் எக்ஸ் வச்சிருக்கீங்களா? ஆமா. ஓகே. சோ அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். ஓகே ஓகே. சரி, இப்போ எவ்ரி ஸ்பை வில் ஹேவ் a கோட் நேம். ஓகே, அந்த ஒரு கான்செப்ட் தான் அது. நீங்க படம் பார்க்கும்போது ஏன் மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து by the end of the film you'll understand. நீங்க உங்களோட கெரியர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே இப்போ 40வது படம் ஷூட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுல நிறைய படங்கள்ல வந்து நீங்க கேமியோ பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து இந்த தமிழ் சினிமால ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வந்து சசிகுமார் சார் எப்படி கேமியோ சேர்த்தா 140 கேமியோலாம் சேர்க்காம தான் 40. அவர் ஆனா உடனே மச்சான் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாங்களா, அதுதான் சார் இந்த லுக் வந்து லாங் ஹேர் லுக் படத்துல இருக்கிற லுக். நான் எப்படி சொன்னேன், ப்ரோ இது தயவு செஞ்சு வேற எதையும் எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேடா, நோ ப்ராப்ளம்டா, நம்ம படம் மட்டும்தான் ஷூட்டிங், வேற எதுவும் பண்ணல அப்படி. ஓகே அப்படின்னு ஷூட் போச்சு. திடீர்னு ஒரு ஷெட்யூல் பிரேக் வந்தது. 2-3 நாள் ஆச்சு பேசின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு போன் அடிச்சேன். ப்ரோ எங்க இருக்கீங்க அப்படின்னு. மச்சான் ஷூட்டிங் வந்தேன்டா. ஷூட்டிங்கா? ஆமா, ஃப்ரெண்டு கேட்டான், சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ். ப்ரோ இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்றது நிப்பாட்டுங்க ப்ரோ, ஏன் ப்ரோ பண்றீங்க அப்படின்னு. கெஸ்ட் அப்பியரன்ஸ் என்ன கேரக்டர்? போலீஸ் முடி இவ்வளவு பெரிய முடி வச்சுட்டு எப்படிங்க வேற? ஓகே, அது அதுல போலீஸ் கிடையாதுல்ல. ஆமாமா கரெக்ட், அதுல ரவுடி, இது போலீஸ். போலீஸ் வந்து முடி இவ்வளவு பெரிய முடி வச்சு எப்படிங்க போலீஸா நடிக்கிறீங்க? கவலைப்படாத மச்சான், நான் வந்து சிங்கா நடிக்கிறேன், டர்பன் இருக்கும் அப்படின்னு. ஓகே ப்ரோ, எனக்கு என்னன்னா ஐயோ என்னடா லுக்கு போயிடுமோ அப்படின்ற பயம். டர்பன் இருக்கு, நீ கவலைப்படாத. சாயந்தரம் திரும்ப அடிச்சேன், ப்ரோ என்ன ப்ரோ டர்பன் இல்ல மச்சான், அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அதனால ஒழுங்கா செட் ஆகல, அதனால கொண்டா. அதனால பேர் வந்து போலீஸ் பேர் வந்து ராபின் சிங். இது என்ன படம்? இந்த பாய்ஸ்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ஓகே, அதுல சும்மா இந்த பாட்டில் எடுத்துட்டு இந்த மாதிரி தான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி லுக் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அதான் நான் சொன்னேன். ஏன்னா இப்ப தமிழ் சினிமால ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா 2 பேரு. ஒண்ணு சசிகுமார் சார் சொல்லுவாங்க, லவ்வுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணாலும் பண்றாரு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு அங்க இருக்காரு கண்டிப்பா, யாராவது ப்ரோ என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா அதோ வரேன். சோ அந்த கேமியோஸ் எல்லாம் தாண்டி அது ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணாலும் நிறைய படங்கள் வந்து நீங்க இன்னொரு ஹீரோவோட நீங்க அசோசியேட் பண்ணிருக்கீங்க. அப்படி ஆரம்பத்துல இருந்து பார்த்தா நீங்க அல்லு அர்ஜுனோட நீங்க வந்து வாருடு பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் படத்துல அதான் பண்ணிருக்கீங்க. அறிந்து மாதிரியா அது உங்களோட பிகினிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எஸ்டாப்லிஷ்டு ஹீரோ ஆனதுக்கு அப்புறமும் கூட நீங்க அதை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. சோ அதே மாதிரிதான் நீங்களுமே இப்போ உங்களுடைய படங்கள் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் இல்லைன்னா இப்ப 10த்துல எல்லாம் இதுவா இருக்கும். பட் கடல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சீனியர் ஆக்டர் வந்து உங்க படத்துல இருந்துட்டே இருப்பாங்க. ஒரு பிரபு சார் இருப்பாரு, இப்போ நெப்போலியன் சார் முத்துராமலிங்கத்துல வந்து நெப்போலியன் சார் இருப்பாங்க, கடல்லே வந்து அரவிந்த் சாமி சார், அர்ஜுன் சார். சோ அந்த மாதிரி 2 பேருமே வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ இந்த டூயல் ஹீரோ சப்ஜெக்ட ஹேண்டில் பண்றது இல்ல உங்களுக்கு அப்ரோச் பண்ணும்போது அதை எப்படி முடிவு எடுக்கலான்ற நினைக்கும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? சரி, ஹேண்டிலோட the plot has to be interesting. ஓகே, ராஜா ராணின்னு ஒரு படம், அது நான் மட்டும் தனியா டபுள் ரோலா பண்ண முடியும். கரெக்ட். ஸோ தேர் ஹேஸ் டு பி ஈக்குவல். இப்போ ஜெயோட கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த கேரக்டர் எலிவேட் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ சார்பாட்டான்னு ஒரு படம். ஆமாம். ஸோ இப்போ டான்சிங் ரோஸ் இருக்கட்டும், கலையரசன் கேரக்டராக இருக்கட்டும், வாத்தியார் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைன்னா அந்த படமே இல்லை. அது இல்லைன்னா நார்மலாக ஒரு ஹீரோ ஃபிலிமாக மாறி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ். அந்த ஒரு யூ ஷுட் பி செக்யூர் ஆஸ் அன் ஆக்டர். நம்ம வந்து இது பண்ணா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டர் நம்ம வந்து பெஸ்டா நம்மளால பண்ண முடியும். அது ஒரு ஆங்கிள். செகண்ட் வந்து when you do a multi-starrer, what I experienced is there will be a healthy competition. இப்போ அந்த 2 பேரும் அந்த ஸ்க்ரீன்ல அந்த டைம்ல வரும்போது ஐ வாண்ட் டு டூ மை பெஸ்ட். அவுட் டூன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர்ஸ். நம்ம அது பண்ணும்போது அவரும் கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது வி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஸோ அந்த சீன் பெட்டராக வரும். நம்மளுக்கு ஒரு ஆல்வேஸ் வில் பி ஆன் யுவர் டோஸ். நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம பெட்டராக பண்ணோம், நல்லா பண்ணோம். அவங்களுக்கு அந்த கேரக்டர் இப்போ ஒரு அது எப்படின்னா நம்ம ஒரு சீன் வரும்போது அந்த சில சீன் வந்து ஒரு சீன்ல வந்து ஒரு கேரக்டர் வந்து இல் பி ஏ சீன் ஃபார் ஹிம்.
அந்த கேரக்டர் அந்த சீன்ல நான் இருப்பேன். பட் இன்னொரு கேரக்டர் அந்த சீன் வைஸ் மூட் வைஸும் சரி, அந்த சீனோட எலிவேஷன் மைட் பி த அதர் பர்சன். ஸோ அதனால நம்ம வந்து சில பேர் என்ன நடக்கும்னா, நம்ம வந்து இந்த சீன் என்ன அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு, நம்ம டக்குன்னு அது டயலாக்ல மாத்திடலாம், அது சேஞ்ச் பண்ண, அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா படமே காலியாகும். ஸோ யூ ஹேவ் மேபி அடுத்த சீன்ல வந்து யூ வில் ஹேவ் எ பெட்டர் அந்த ஸ்பேஸ். ஸோ யூ ஹேவ் டு அடாப்ட். அந்த ஒரு சென்சிபிலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஒர்க் லைக் திஸ். அதர்வைஸ் நீங்க அதை அட்டெம்ப்டே பண்ணக்கூடாது. சூப்பர். யூ only kill the film. இப்போ நான் மறுபடியும் உங்க 2 பேரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. சூசிங் ஃபிலிம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ நீங்க மல்டிஸ்டார் டூயல் ஹீரோ சப்ஜெக்ட் பத்தி பேசுறோம், இப்போ மல்டிஸ்டார் பத்தி பேசுறோம், சீனியர் உங்களோட படங்கள் இருப்பாங்கன்னு பேசுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரே டைம்ல நடந்த 2 படம் நீங்க பண்ணிருக்கீங்க. அதாவது மதராசப்பட்டினம் அண்ட் வந்து 1947. ரெண்டுமே வந்து அந்த ஃப்ரீடம் அன்னைக்கு நைட் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தான் பிரதானமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரிவியா இருக்கு. என்ன சார்? ஆமா, அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ சில டேரக்டர்ஸ் கிட்ட 2 பேரும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க முத்தையா சாரோட காதர் பாஷா பண்றீங்க, நீங்க தேவராஜ் பண்ணிருக்கீங்க, ஆர் கண்ணன் சாரோட நீங்க சேட்டை பண்ணிருக்கீங்க, நீங்க இவன் தந்திரன் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சில ட்ரிவியாக்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க என்னைக்காவது உட்காந்து இல்ல ஒரு ஷூட் டைம்ல பேசும்போது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேலதான் பேச போறோம். மேபி அடுத்த படத்துல வரும்போது இதெல்லாம் யோசிச்சு பண்ணலாம். ஓகே. ஸோ அதான் இப்போ நீங்க சீனா தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்றதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு முன்னாடியே உங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததா? அவங்க படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, எனக்கு ஒரு சாங் பண்ணி கொடுத்திருக்காரு. என்ன படம்? நிறைய பண்ணிருக்கனால கேமியோட எனக்கு என்ன பண்றது இல்ல, ஒரு பார் சீக்வென்ஸ் சாங். ஓகே ஓகே ஓகே, 2 பேரும் சேர்ந்து ஆடி இருக்கோம். ரைட். அப்ப ஒரே டைரக்டர் தான், அவரும் ஒரே டைரக்டர் தான். கஜினிகாந்த், ஹரஹர மகாதேவகி இதெல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குன்றத பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்க ஒரு அத்லெட் அப்படின்றது பேசிக்கா இருந்தாலும் இந்த சினிமாக்காக நம்ம பிசிக்கா அப்படியே சேஞ்ச் பண்றதுன்றதெல்லாம் ஒரு டைம்ல உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். நீங்க நான் கடவுள்லயே அதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க. பட் எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் போலான்ற? எக்ஸ்ட்ரீம் இல்லைங்க, பேசிக்கா நீங்க வந்து என்னோட philosophy மேபி ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் திங். இப்போ ஒரு கேரக்டர் நான் பண்றேன்னா physical appearance if I bring to that character, okay, then 50% I won. ஓகே. இப்போ ஒரு போலீஸ் கேரக்டரோ இல்லை இப்போ பாக்ஸிங் சார்பட்டா வந்து நான் நார்மல் பாடியில் கூட பண்ணியிருக்கலாம். நோபடி இஸ் கோயிங் டு ஆஸ்க் மீ எனிதிங் ஃபார் தட்ஸ் த பெஸ்ட் ஐ கேன் டூ ஐ கேன் சே. பட் நம்ம வந்து ஒரு பாக்ஸர் அப்படின்னு சொல்லும்போது நான் பண்ணது வந்து நம்ம சில்வர் ஸ்டாலின் படம் இருக்குல்ல, ராக்கி. ஸோ அதுதான் என்னோட மைண்டு. ஸோ அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது நம்ம ராக்கி பார்க்கும்போது எப்படி இருந்தாரு. ஸோ அதுதான் வந்து ஒரு மைண்ட் செட். ஸோ அது நம்மளால பண்ண முடியுமா? ஸோ அதோட 50% நம்மளால பண்ண முடியுமா? ஸோ அந்த ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து ஒரு கேரக்டருக்குள்ள வரும்போது யூ ஒன் த கேரக்டர் 50%. 50% நம்ம பெர்ஃபார்மன்ஸோ அந்த பேக்ரவுண்டோ மற்ற ஆர்டிஸ்டோ வரும்போது இட்ஸ் ஈஸியர். ஸோ தட் இஸ் மை ஸ்ட்ராங் பிலீஃப். நாம வந்து இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து நார்மலா ஷூட் பண்ணிருக்கலாம். பட் having that இப்போ மிஸ்டர் எக்ஸ் அந்த ஸ்பை இவன் பயங்கரமான ஆளு அப்படி இப்படின்னு சொல்லும்போது யூ ஹேவ் டு ஷோ தட் ஹி பார்க்கும்போது இவன் இந்தியாவை காப்பாத்திடுவான்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும்ல. ஸோ அந்த லுக்ல இருக்கும்போது ஆஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது கூட நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இல்லைன்னா நம்மளே ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம நடிச்சிடலாம், எப்படி இருந்த டயலாக் தானே பேசணும், அது ரியாக்ஷன்ல கொண்டு வந்துடலாம், ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகே. பட் ஃபார் மீ டு ஃபீல் கான்ஃபிடென்ட், ஃபார் மீ டு ஃபீல் 100% ஐ நீட் தட். இப்போ லவ் ஃபிலிம் இந்த ஆரியா 40 பண்றேன், ஐ கேனாட் இப்போ மிக்சர் எஸ்டில் இருக்கிற மாதிரி இப்படி போனா ரொம்ப காமெடி ஆயிரும். ஸோ ஐ லாஸ்ட் அரௌண்ட் 12 kgs ஜஸ்ட் ஏன்னா இட்ஸ் அ வெரி சாஃப்ட் ஃபிலிம். அந்த ஹீரோயின்ஸோட எல்லாம் காமெடி இந்த ரொமான்ஸ் எல்லாம் பண்ணும்போது அல்கோகன் மாதிரி நம்ம போயிருந்தோம்னா இட் ஒன்ட் ஒர்க். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெட் பண்ணி அந்த ஒரு லுக்ல இருக்கும்போது தென் இட் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ லுக் எனி கேரக்டர், நாட் மை கேரக்டர். படத்துல வந்து இப்போ காஸ்டிங்னு ஒன்று பண்றோம்ல, இந்த காஸ்டிங்க்கு ஏன் நம்ம வந்து பர்டிகுலர் பீப்புளை சூஸ் பண்றோம்னா when the casting that character physical appearance-ஆ வந்து ஒரு 60 to 70% கரெக்டா இருந்ததுன்னா மீதி வந்து இன்னும் பயங்கரமா என்ஹான்ஸ் ஆகும், படம் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர் சார். சார் இப்போ உங்க 2 பேரோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு
நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ சார்பட்டா 2, இப்போ ரஞ்சித் சாரோட வேட்டுவம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இப்போ பண்ண லவ் சப்ஜெக்ட் இருக்கு. அது போக ஒரு த்ரில்லர் முடிச்சிருக்கீங்கல்ல, நம்ம ஆனந்தன் கார்டன் சொல்லிட்டு மலையாளம் தமிழ் பைலிங்குவல் மாதிரி. ஓகே. ஸோ இது அடுத்தது அதுதான் வரும், ஆனந்தன் கார்டு. தென் வேட்டுவம் ரஞ்சித் சாரோட வேட்டுவம். அது ஒரு சார்பட்டா மாதிரி ஒரு வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் வேர்ல்டு. அது வந்து அது கூட ஒரு பேஸ்ட் ஆன் ஸ்போர்ட் ஃபிலிம் தான். அந்த மால்கம்பு, அந்த அடிமுறை, ஸோ பேஸ்ட் ஆன் அந்த ஒரு சின்ன ஒரு ஃபிக்ஷனல் எலிமெண்ட் கூட அதில் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்ல்டு. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ தட் வில் பி குட். அண்ட் அதுக்கப்புறம் ஆர்யா 40 நல்ல ஒரு பிரீசி லவ். ரொம்ப நாள் சண்டை போட்டுட்டே இருக்கேன், எந்த படத்துலயும் ஹீரோயினே ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நான் டிசைட் பண்ணிட்டேன், இன்னி இந்த படத்துல வரும் 2 கேர்ள்ஸோட தான் பேசணும். பாய்ஸோட இன்டராக்ஷனே இருக்கும், நோ பாய்ஸ். இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து 2 ஹீரோயினோட தான் எல்லா சீன்ஸ், எல்லா டயலாக்ஸுமே. ஸோ ஒரு ஸ்வீட்டான ஒரு ராஜாராணி வந்து ஒரு ராம்காம், ஒரு பட் இது வந்து கொஞ்சம் இமோஷனலா ஒரு இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ராம்காம். ஓகே. ஸோ அது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ அது முடிச்சோன்னே இப்போ ஜூன்ல இருந்து சார்பட்டா 2. இப்ப உடனே இன்னொரு 1 மாசம் கழிச்சு பார்த்தா நீங்க வேற மாதிரி இருப்பீங்க. கண்டிப்பா, வேற வழியே இல்ல. ஏன்னா இந்த லைனப்ஸ்ல வந்து 2 படம் வந்து ரஞ்சித் சார் தான் டைரக்டர், சார்பட்டா 2 அண்ட் வேட்டுவம்க்கு. மத்த 2 படத்துக்கும் கேரளா இண்டஸ்ட்ரியில இருந்து டைரக்டர் அவர் ஜெயன் கிருஷ்ணகுமார் ஃப்ரம் நிக்கில் முரளின்னு சொல்லிட்டு. ஜெயன் கிருஷ்ணகுமார் மேட் ரன் பேபி, அவர் பாலாஜி, ஆஜய் பாலாஜி. இது வந்து நிக்கில் முரளின்னு சொல்லிட்டு பிரணய விலாசம் படம் சூப்பரா இருக்கும். ரொம்ப ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி. இது ரேண்டமா தான் ஒரு நான் ஆக்சுவலா ட்ரிவாண்ட்ரம்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, சும்மா நான் ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆச்சு, சரி 1 hour ஃப்ரீயா இருக்கேன் ஹோட்டல்ல, அவனை வர சொல்லு அப்படின்னா. சரி வந்துட்டு சரி 1 hour கேட்டு சும்மா அவர் சொல்லியிருக்காரு, சும்மா ஒரு வெரி பிக் கை இன் மலையாளம். ஸோ ஹி செட் ஹி ரெஃபர்ட். ஸோ சரி அவருக்கு சொல்றாரு, நம்ம ஒரு கேட்டுலாம் சொல்லிட்டு கேட்டேன். சும்மா ஒரு பேருக்கு கேட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு. சரி 1 hour தான் டைம் இருந்தது ஆக்சுவலா போறதுக்கு. சரி இவன் கதை சொல்லலாம்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது சரி இன்னும் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர் ஆல்மோஸ்ட் அந்த கதை கேட்டு முடிச்சு ஃபிளைட் பிடிக்கிறதுக்குள்ள ஐ மீன் ஆல்மோஸ்ட் மிஸ் த ஃபிளைட். ஸோ தென் நானும் என் ஃப்ரெண்டு கேட்டோம், சரி அவன்ட்டு எனக்கு நல்லா இருந்ததா இல்லை உண்மையிலே நல்லா இருக்கா. ஸோ அவன் ஹி ஆல்சோ ரியலி லைக்ட் இட். ஸோ தட்ஸ் ஹவ் தென் அதுக்கப்புறம் அவசரமா கேட்டோமே, தப்பா கேட்டோமேன்னு சொல்லிட்டு திரும்ப அவனை வந்து சென்னை வர வச்சுட்டு ஐ லிசன் டு த ஸ்டோரி, தென் வி டுக் இட். சூப்பர் சார். சார் இப்போ உங்களுக்கு லெகசி முடிச்சிருக்கீங்க கார்த்தி சுப்ராஜ் சாரோட ப்ரொடக்ஷன்ல வித் மாதவன் சார், அது ஒரு மல்டி ஸ்டாரர் தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பிளடி பாலிடிக்ஸ் முடிஞ்சிருச்சா? ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ கிரிமினல் ஒரு படம், கிரிமினல் இஸ் ரெடி ஃபார் ரிலீஸ், ரூட் இஸ் ரெடி ஃபார் ரிலீஸ். அது ஒரு sci-fi ஃபிலிம். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஐ திங்க் ரூட் வில் கம் நெக்ஸ்ட். ரூட் தான் ரிலீஸ் ஆகுது. ஆமா. அண்ட் லெகசி எனக்கு அது OTT. ஓகே. அண்ட் தென் ஆஃப்டர் தட் பிளடி பாலிடிக்ஸ் வரும். அதை மீறி there are 2 other projects, but once producers talk about it I can talk about it. ஓகே. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு லவ் ஃபிலிம் பண்றேன்னு சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த விஷயத்தை பண்ணி நம்ம இதை பண்ணுவோம்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? லவ் ஃபிலிம் தான் பண்ணோம். இல்ல அதுதான் இருக்குல்ல, ஒரு லவ் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணணும், ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணணும். காமெடியில இறங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றதா லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அண்ட் மேபி ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஓகே. அப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்ஷன் கொஞ்சம் ரொம்ப த்ரில்லிங் ஆயிடுச்சு. நீங்க ஆரம்பத்துல இருந்து கேரளா இண்டஸ்ட்ரியில அங்க இருக்க நபர்களோட அசோசியேட் பண்ணி படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ கூட இந்த படம் ஒர்க் பண்ணீங்களே, இல்ல நம்ம இந்த படம் மலையாளத்துல கிர் ப்ரொடியூஸ் பண்ணீங்க. இப்போ இங்க சந்தானம் சார் டபுள் இது பண்ணீங்க. கிர் நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணீங்களா? மீ அண்ட் ஷாஜி. பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி அஸ் அ ப்ரொடியூசரா, ஆக்டரா, ஹீரோவா அப்படின்ற ஒரு பக்கம் டிராவல் பண்ணிருந்தாலும் அஸ் அ ப்ரொடியூசரா உங்களுக்கு நீங்க பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்க அப்பல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பிருத்திவிராஜ் சாரோட அசோசியேட் பண்ணி படங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு கேரளா இண்டஸ்ட்ரியில நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்கீங்க. டபுள் பேரல் நீங்க நடிச்சீங்க, பிளஸ் ப்ரொடியூசரும் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர். கிரேட் ஃபாதர் எல்லாம். ஆமா. ஓகே. சோ கேரளா இண்டஸ்ட்ரியோட அசோசியேட் பண்றத பத்தி பேசலாம். இல்ல இப்போ எல்லாம் வந்து எல்லாமே ஒரே இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ வந்து ஆக்டர்ஸ் அங்க இருந்து வராங்க, அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ். ஸோ இட்ஸ் வெரி முன்னாடிதான் மலையாளம் இதுன்னு பிரிச்சிருந்தது. நவ் இட்ஸ் ஈஸி.
எல்லாருமே வந்து மல்டி ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. இங்கேருந்து தெலுங்கு, பெங்களூர், ஹிந்தி. ஸோ இன்னவே இப்போ வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேஸ் தான். ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர், யூ டோன்ட் ஹாவ் டு ரெஸ்ட்ரிக்டடாக இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் ஐ திங்க் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் டைம் தான் இப்போ. அடுத்து ப்ரொடக்ஷன்ல ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா தமிழ்ல? ப்ரொடக்ஷன் இப்போ ஆரியா 40 என்னோட ப்ரொடக்ஷன் தான். வேற ஆக்டர்ஸ் சார்பட்டா 2 என்று தான். சார்பட்டா 2 நீங்க தான் பண்றீங்களா? ஓ. ஸோ நானும் ரஞ்சித் சாரும் வே டு ஹோம், நானும் ரஞ்சித் சார், அப்புறம் சாயின்னு சொல்லிட்டு லேர்ன் அண்ட் டீச். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் இப்போ நான் என்னோட ப்ரொடக்ஷன்ல தான் பண்றேன். நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர் சார். ஸோ இது ஒரு மல்டி ஸ்டாரன்றனால லாஸ்டா ஒரு கேள்வி சார் உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு மல்டி ஸ்டார், அடுத்து ஒரு மல்டி ஸ்டார் பண்ணணும். இவங்க 2 பேரும் விட்டுருங்க, ஏன்னா இந்த படம் பண்றாங்க. இல்ல இந்த படம் தான் பண்றாங்க. இல்ல சார், அது வேற படம் பண்ணுவோம் சார். ஏன்னா இப்ப நம்ம இந்தியா ஒரு சார் சொன்ன மாதிரி பவுண்டரிஸ்லாம் இல்லாம இது ஒரு இந்தியன் பிலிம்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஆர்யா சார், கௌதம் சார், சரத் சார், மஞ்சு மேம் மாதிரி ஒரு 4 ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் சேர்ப்பீங்க? இது வந்து ஒரு இதுதான். இவங்க 2 பேரும் விட்டுருங்க. சரி, I'll cast them again. அது பண்ணுவீங்க. சொல்றா ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான். Then in that case, Hrithik Roshan. சூப்பர். வாவ். Mrunal Thakur. Rajkumar Rao. ராஜ்குமார் ராவ். And அவர் இப்போ உயிரோடு இல்லை, இர்ஃபான் கான் உயிரோடு இருந்தா I would have loved to work with இர்ஃபான் கான். ஓகே. பட் அதை விட்டா பங்கஜ் திரிபாதி. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க காம்பினேஷன் நிறைய, நீங்க சிம்பு சார் பண்ணிருக்கீங்க, நீங்க ஆர்யா சாரோட பண்ணிருக்கீங்க, நீங்க விஜய் சேதுபதி சார் அப்படி பண்ணிருக்கீங்க. பட் இன்னொரு ஸ்டாரோட நீங்க அசோசியேட் பண்ணணும், இது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணாத ஸ்டார், ஒரு எந்த லாங்குவேஜா வேணா இருக்கலாம், யாரோட அசோசியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? அதே தான் உங்களுக்கும். ஐ திங்க் பிருத்விராஜ் சார். எனக்கு அவர் வந்து இப்போ பாத்தீங்கன்னா அவரோட லைனப்ஸ் வந்து இஸ் டூயிங் மூவிஸ் தட் ஆர் ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ். எல்லா ரோலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிட்டு இருக்காரு. ஐ பர்சனலி மை கரியர்ல வந்து இந்த மாதிரி புதுசாக பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஏதாவது புதுசாக ஒரு இது ட்ரை பண்ணணும்னு. அண்ட் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்வேஸ் லைக் தட். அந்த படத்துக்கு போகும்போது என்னடா இவர் புதுசாக பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்றாரு. ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு ஒர்க் வித் த உங்களுக்கு சார். ஏன்னா நீங்க ஆல்ரெடி நிறைய காம்பினேஷன் நிறைய பண்ணிட்டாங்க. அஜித் சார், விஜய் சார் மட்டும் தான் பேலன்ஸ். அஜித் சாரோட ஆரம்பம்லாம் பண்ணிட்டீங்க. பட் நம்ம ஊர்ல ஜெனரலாவும் சொல்லலாம். ஐ திங்க் 2 actors I really wanted to. சூர்யா சார் கூட நடிக்கணும், காப்பான்ல பண்ணிட்டேன். So I think 2 actors I really wanted to work is Vijay sir and Vikram sir. I really wanted to, but someday it will happen. இதுக்கப்புறம் பண்ண முடியுமா? Vikram sir, I really would love to work with him. விக்ரம் சார். மற்ற இண்டஸ்ட்ரியில ஹிந்தி கேக்குறீங்களா? ஹிந்தியோ தெலுங்கோ? ஷாருக் கான் டெஃபினெட்லி இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். சூப்பர். ஸோ உங்களோட அடுத்தடுத்த பிளான்ஸும் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப தேங்க்ஸ். விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.